கோவை சுதேசி எக்ஸ்போ அண்ட் ஃபுட் கார்னிவல் 2026 கொங்கு மண்டலமே அதிர காத்திருக்கும் பெருநிகழ்வு. பங்கேற்பாளர்கள் இந்திய நாட்டின் ஒப்பற்ற நிதியமைச்சர் மாண்புமிகு திருமதி நிர்மலா சீதாராமன், மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு பியூஷ் கோயல், தமிழ்நாட்டின் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு மதன் ராஜா. இது மட்டுமின்றி வர்த்தகம், கலாச்சாரம், உணவு ஆகியவற்றின் ஒட்டுமொத்த சங்கமம். நாள் ஆகஸ்ட் 8, 9, 10. இடம் கோவை ரத்தினம் கிராண்ட்ஸ் ஹால், பொள்ளாச்சி சாலை, கோயம்புத்தூர். அனைவரும் வாரீர். அனுமதி இலவசம். அண்மை செய்தி. ஜார்க்கண்டில் தேர்வு முறைகேடு தொடர்பாக போராட்டம் நடத்தி வரும் மாணவர்கள் மீது தண்ணீர் வீழ்ச்சி அளிக்கப்பட்டு இருக்கிறது. ஜார்க்கண்டில் தேர்வு முறைகேடு தொடர்பாக போராட்டம் நடத்தி வரும் மாணவர்கள் மீது தண்ணீர் வீழ்ச்சி அளிக்கப்பட்டு இருக்கிறது. ஜார்க்கண்டில் மாநில அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய தேர்வுகளில் முறைகேடு நடந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதனை கண்டித்து மாணவர்கள் போராட்டம் நடத்தி வந்த சூழலில் மாணவர்கள் மீது தண்ணீர் வீழ்ச்சி அடித்து போராட்டத்தை கலைக்க போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். முறைகேடுகளை கண்டித்து 25ஆம் தேதி முதல் இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. போராட்டத்தை நிறுத்துவதற்காக மாணவர்கள் அமைப்புடன் ஜார்க்கண்ட் அரசு பிரதிநிதிகள் 2 கட்டங்களாக பேச்சுவார்த்தை நடத்தினர். தேர்வு முறைகேடு விவகாரத்தில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி மாணவர்கள் போராட்டம் தீவிரமடைந்து இருக்கிறது. ராஞ்சியில் சட்டப்பேரவையை முற்றுகையிட குவிந்த மாணவர்கள் அமைப்பினர் மீது போலீசார் தண்ணீரை வீழ்ச்சி அடித்து விரட்டினர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் கவியரசன். கவியரசன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் தினேஷ். அண்மையில் டெல்லியில் நடைபெற்ற போராட்டம் நமக்கெல்லாம் நினைவு இருக்கும். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு தொடர்பாக போராட்டம் நடத்தினாங்க. அந்த போராட்டம் முடிந்த நிலையில தற்போது ஜார்க்கண்ட்ல இன்னொரு பிரச்சனை பூதாகரமாக வெடித்திருக்கிறது. அதாவது அந்த மாநிலத்தினுடைய அரசாங்கம் ஜேபிஎஸ்சி, ஜேஎஸ்எஸ்சி அப்படின்னு சொல்லி தேர்வுகள் நடத்துறாங்க. அவங்களுடைய அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமாக இந்த எக்ஸாம் நடத்தப்படுது, அரசு பணிகளுக்கு ஆள் எடுக்கிறதுக்காக. ஆனா அதுல முறைகேடு நடைபெற்று இருப்பதாக கூறி தேர்வர்கள் 16வது நாளாக, இன்னையோட சேர்த்து சொன்னோம் அப்படின்னா 17வது நாளாக போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 3 வாரமாக இந்த போராட்டம் நடக்கிறது அப்படின்னு நம்ம அதை எடுத்துக்கலாம். இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த பிரச்சனையை பேசி முடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக மாணவர் குழுக்களோட சேர்ந்த பிரதிநிதிகளோட அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. மணிக்கணக்கில் இந்த பேச்சுவார்த்தை நீடித்தது. 6 மணி நேரத்துக்கு மேல நடைபெற்றது. அதுல அரசு தரப்புல என்ன சொன்னாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட நாங்க மாணவர்களுடைய 98% கோரிக்கைகளை நாங்க ஏற்றுக்கிட்டோம். அதனால மாணவர்கள் உடனடியாக போராட்டத்தை கைவிடணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. ஆனா மாணவர் தரப்பை பொறுத்த வரைக்கும் அதுக்கு அவங்க ஒத்துக்கலை. அவங்க வச்ச சில கோரிக்கைகளை அரசு ஏற்றுக்கிட்டாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, ஏபிஎஸ்சி தேர்வுல நடைபெற்ற முறைகேடு தொடர்பாக, குறிப்பாக அதுல அந்த பண பரிமாற்றங்கள் தொடர்பாக அமலாக்கத்துறை விசாரிக்கணும்னு கேட்டாங்க. அதையும் அரசாங்கம் ஏற்றுக்கிடுச்சு. ஆனாலும் கூட அவங்க போராட்டத்தை கைவிட மறுக்கிறாங்க. இத்தகைய சூழல்ல ஜார்க்கண்ட் அரசு பணியாளர் தேர்வாணையத்தை சேர்ந்த 3 உறுப்பினர்கள் தங்களுடைய பதவியை கூட ராஜினாமா பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் ஒவ்வொரு டெவலப்மெண்டா நடந்தும் கூட மாணவர்கள் தங்களுடைய போராட்டத்திலிருந்து பின்வாங்கல. அதுல முக்கியமா அவங்க சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, ஜேஎஸ்எஸ்சி, சிஜிஎல் இந்த தேர்வு முடிவுகளை ரத்து பண்ணணும். ஜேபிஎஸ்சி தொடர்புடைய அனைத்து தேர்வுகளுக்கும் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடணும் அப்படிங்கிறது அவங்க முன்வைக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது. ஆனால் உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றத்துடைய மேற்பார்வையில நடத்தப்பட்ட எக்ஸாம் அப்படிங்கிறதுனால சிஜிஎல் தேர்வு முடிவுகளை மாநில அரசால ரத்து செய்ய முடியாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனால் அரசு சொல்லக்கூடிய விளக்கத்தை ஏற்க போராட்டக்காரர்கள் தயாராக இல்லை. இப்படிப்பட்ட சூழல்ல சட்டப்பேரவையை முற்றுகையிடுறதுக்காக அவங்க பெருமளவுல திரண்டு போறாங்க. அப்ப அவங்கள காவல்துறையினரும் பாதுகாப்பு படை வீரர்களும் தடுக்கிறாங்க. அந்த தடுப்பையும் மீறி, தடையையும் மீறி மாணவர்கள் முன்னேறும் பொழுது
அவங்க மேல தடியடி நடத்துறாங்க காவல்துறை. அது மட்டும் இல்ல, தண்ணீரை பீச்சி அடித்து அவர்களை வந்து கலைந்து போக செய்வதற்கான முயற்சிகளை அவங்க செய்யறத நம்ம நேரலையில பார்க்கிறோம். இப்ப 2 தரப்புமே வந்து தங்களுடைய நிலைப்பாட்டுல உறுதியாக இருக்கிறாங்க. அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க 98% வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம், இதுக்கு மேல நாங்க என்ன பண்ண முடியும், மாநில அரசாங்கத்தால செய்ய முடியாத சில விஷயங்களை வந்து மாணவர்கள் கோரிக்கையாக வைக்கிறாங்க, அதை தவிர்த்து மிச்ச எல்லாத்தையும் நாங்க ஏத்துக்கிட்டோம், இதுக்கு மேல எங்களால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் முழுசா ஏத்துக்கிட்டா நாங்க போராட்டத்தை கைவிடுறோம், இல்லைன்னா இன்னும் தீவிரமடையும் அப்படிங்கிறதுல அவங்க உறுதியாக இருக்கிறாங்க. அதனுடைய விளைவாக நடைபெறக்கூடிய இந்த போராட்டத்தையும் அதன் மூலமாக என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். தடியடி, தண்ணீர் பீச்சி அடிப்பு, இந்த அளவுக்கு அரசாங்கத்துடைய நடவடிக்கை இருக்கிறது. ஒருவேளை இந்த போராட்டம் இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸ் ஆச்சு அப்படின்னா இது வேற மாதிரியாக கூட மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம். எதா இருந்தாலும் பேச்சுவார்த்தை மூலமாக சுமூகமாக முடிய வேண்டும் அப்படிங்கிறதா நம்முடைய எதிர்பார்ப்பு. அந்த மாதிரி இந்த விஷயமும் முடிஞ்சா நல்லா இருக்கும். டெல்லி போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் தேர்வுகளில் முறைகேடு நடைபெற்றா விரைவாக விசாரிப்பதற்காக விரைவு நீதிமன்றங்கள்லாம் அமைக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை வந்து நாடு ஃபுல்லா நடக்கிற இது போன்ற புகார்களை வந்து முறைகேடுகள் தொடர்பான விஷயங்களை அந்த நீதிமன்றமே விசாரிக்குமா அப்படிங்கிற கேள்வியும் நம்முடைய இருக்கிறது. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். விவரங்களுக்கு நன்றி கவியரசன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.